ஹலோ ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொருள் காட்சிக்கு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு நாங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். ஹாய், நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்து இங்கே தான் வருவோம். காணும் போங்களானா ஆமாம், நான் இன்னைக்கு வேறு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம். ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தீவுத்திடலில் இருக்கிற பொருட்காட்சி தான் வந்திருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ஸ் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ் இருக்கும். இந்த சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்குற பொருள் தான். அந்த கவர்மெண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம இந்த சைடு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. பட் வந்து போன இயரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப வந்து விலை அதிகமாகவே இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கிளிப்ஸ் எல்லாமே ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40, 50 ஸ்டார்டிங் வந்து 40, 50 தான் இருந்தது. அப்போ பார்த்துக்கோங்க எல்லா ரேட்டும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதுலேயே நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா செலக்டடாக கொஞ்சம் நல்லாவும் இருக்குது இந்த ரேட்டுக்கு பர்த்தான ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கடைக்கெலாம் போயிட்டு குட்டி பசங்களாம் இட்டுட்டு போனதுனால அவங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு கடைக்கு போனோம். இங்கே ஃபுல்லாக வந்து ஹோம் எசென்ஷியல்ஸ் இருந்தது. இங்கே வந்து எல்லா பொருளுமே ரொம்ப நல்லா அஃபோர்டபுள் ரேட்லேயே இருந்தது, நல்லாவும் இருந்தது எல்லாமே. நிறைய திங்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூ ஹவுஸ் போகிறீங்க இல்லை வந்து நீங்கள் எதனா நீங்கள் நிறைய வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து கொஞ்சம் கம்மி ரேட்லேயே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து, அதாவது மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து ஒரு 3 கடை தள்ளி இருக்கிற கடை. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பொருட்கள் வாங்கினோம். இங்கே வந்து நிறைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் வாஷிங் பண்ணுறது எல்லாமே 40 ருபீஸ் தான். அண்ட் இந்த மேக்ரூன் மாதிரி இருக்க கண்டெய்னர்ஸ், நிறைய கண்டெய்னர்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து 40 ருபீஸ் தான் இருந்தது. இந்த கரண்டி இது எல்லாமே வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேட்ஸ்லேயே இருந்தது. அப்புறம் இந்த ஸ்பூன்ஸு அப்புறமா இதெல்லாம் வந்து நிறைய ரேட்ஸ் வந்து கம்மியாகவே இருந்தது. எனக்கு இந்த கடையில் வந்து போய் வாங்கினது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இந்த நூல்கண்டு, இந்த ஸ்ட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராஸ்லாம் இருந்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. மோஸ்ட்டாக வந்து 60 ருபீஸ்க்குள்ளேயே இருந்தது. இந்த சைடு எல்லாமே வந்து 40 ருபீஸ் தான். இந்த பின் எல்லாமே கூட 30 ருபீஸ் தான். ஆப்தலின் பால் எல்லாமே வந்து 30 ருபீஸ் தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூத் பிக்கு அது எல்லாமே 40 ருபீஸ் தான். நாங்கள் எடுத்துருக்க பொருள் எல்லாமே வந்து 40 ருபீஸு. அந்த ஸ்ட்ரெயினர் கூட 40 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த திருவிரதை எடுத்திருந்தோம், அது வந்து 50 ருபீஸு சின்னது. இந்த மாதிரி விளையாடுற பொருள்லாம் நிறைய இருந்தது. இதெல்லாம் கூட நாங்கள் வாங்கினோம். இந்த தாயக்கட்டை வந்து 30 ருபீஸ் தான். ரெண்டுமே சேர்த்து 30 ருபீஸ் தான். ரொம்பவே அஃபோர்டபுளாக வந்து. நெக்ஸ்ட் இந்த பர்ஸ்லாம் வந்து 40 ருபீஸு. இந்த மாதிரியான நல்ல இந்த மாதிரி பர்ஸ் கூடமே 40 ருபீஸ் தான். பியூட்டி பிளெண்டர் வந்து நல்லா இருக்கு, பட் வந்து ஒரு சிலது நல்லா தான், பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் எல்லாமே 40 ருபீஸ். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அதாவது ஃபேஸ் பேக் பண்ணிட்டு வாஷ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த எடுக்கிற இது கூடமே இருந்தாங்க 40 ருபீஸ் தான். பேர் என்னன்னு தெரியல எனக்கு. நைஃப் எல்லாமே வந்து 99 ருபீஸ்லேருந்து நல்ல குவாலிட்டியான நைஃப்ஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் ஒரு நைஃப் இருந்து அது வாங்கியிருந்தேன். மிரர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே 50 ருபீஸு. டேப்லெட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்து இதுவுமே வந்து 49 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் இந்த லைட்டர்ஸ் எல்லாமே வந்து 40 ருபீஸ் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ரேட்டு. 2 இருக்க ஸ்டவ் வந்து 50 ருபீஸ், இந்த 3 இருக்கிறதுல வந்து 100 ருபீஸு. அப்புறம் அதுலேருந்து 4 இருக்குது, நல்லா திக்காக இருந்தது. ஸ்டீல் எல்லாமே ஸ்டீல் தான், பட் திக்காக இருந்தது. அப்புறம் இந்த பீலரில் வந்து 90 ருபீஸு. இந்த 2ஆ இருக்கிறதுல வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதே வந்து 4ஆ இருக்கிறதா திக்காகவும் இருக்குது, நல்ல ஒரு ரேட்டில் இருந்தது. இதெல்லாம் தனித்தனி ரேட்ஸு. மேக்னிஃபையர் எல்லாமே இருக்குது இங்கே. எல்லா பொருளுமே இருக்குது. மசாஜரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பொருளுமே இருக்கு இங்க. நிறைய வந்து ஹோம் எசென்ஷியல்ஸும் இருந்தது. நிறைய திங்ஸ் சூப்பராகவும் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இந்த டேபிள் வைப்பர் இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே 40 ருபீஸ் தான். அண்ட் ஒரு சிலர் நல்லா அஃபோர்டபுளான பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்ப பாத்திரம், பாட்டில்ஸ் எல்லாமே தனித்தனி ரேட்டு தான் எல்லாமே. அண்ட் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து தனித்தனி ரேட்டு, எல்லாமே குவாலிட்டியாகவும் இருந்தது. பட் வந்து என்னென்ன நம்ம வந்து பார்த்து வாங்கணும், எதனா உடஞ்சிருக்கான்ட்டு பார்த்து வாங்கணும். இந்த ஐஸ்கிரீம் ஊற்றி வைக்கிற அந்த கண்டெய்னர் கூட நம்மளுக்கு கம்மி ரேட்ல தான் இருந்தது. இந்த பசங்களுக்குலாம் பிடிக்கிற இந்த பாட்டில்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து வாங்கினா திட்டுவாங்க, நான் வாங்கல. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டி எல்லாமே இருந்தது. கரண்டி எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
எல்லாமே நல்ல ரேட்லேயுமே இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சீவுறது இருக்கும்ல, இது வந்து இதுலேயே வந்து பெருசு. இது வந்து 40 ருபீஸில் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து 99 ருபீஸு. அந்த பெருசாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸு. நல்லாவே இருந்தது எல்லாமே. இப்போ பாக்ஸஸ்லாம் இருந்தது பசங்களுக்கு. அப்புறம் கரண்டிலாம் சொல்லவே தேவையில்ல, எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் எல்லாமே ஒரு 99 ருபீஸ்லேயே இருந்தது. கரண்டி எல்லாமே 49 ருபீஸ்ல இருந்து. அப்புறம் இந்த ஆயில் டிஸ்பென்சர் எல்லாமே 99 ருபீஸ்ல இருந்தது. நான் சொன்ன மாதிரி கத்திலாம் வந்து ஒன்னொன்னும் டிஃப்ரென்ஸ் மாறுச்சு. அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே டிஃப்ரென்ஸ் மாறுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்டர்லாம் கூட இருந்தது, அதெல்லாம் 150 ருபீஸ்க்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்பூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த கோல்டன் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா சர்விங் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெயினர்ஸ், டீ ஸ்டெயினர் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து 40 ருபீஸ், இது வந்து 90 ருபீஸ். இது கொஞ்சம் நல்லா திக்காவே இருந்தது. நெக்ஸ்ட் இந்த இடுக்கின்னு சொல்லுவோம், அதெல்லாமும் இருந்தது இங்கே. அது வந்து 99 ருபீஸு. நெக்ஸ்ட் ஜார்ஸு, பாட்டில்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாஜஸ்ஸு, அப்புறம் பசங்க வந்து விளையாடுற நிறைய டாய்ஸ் வந்து இருந்தது. இது எல்லாமே வந்து ரேட் வந்து நல்லா அஃபோர்டபுளாகவே இருந்தது. எனக்கு இந்த ஷாப்பில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து கிட்ட இருக்கீங்க அப்படின்னா போயிட்டு பாருங்கள். இல்லை நான் வந்து ஒன்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். அந்த ஆப்பிள் கட்டர் எல்லாமே வந்து 99 ருபீஸ் தான் இருந்தது. இந்த வாஷ் பேஷன் வாஷர் அது எல்லாமே கூட வந்து 49 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஹெட் மசாஜர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸு. நெக்ஸ்ட் நெயில் கட்டர்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது எல்லாமே வந்து 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த கீ செயின்ஸ் சொல்லவே வேண்டாம். கீ செயின்ஸ் எல்லாமே அவ்வளோ இருக்குது. எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களாம் போனீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு கீ செயின் லவராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே இங்கே பிடிக்கும். நான் வந்து இதுலேருந்து ஒரு 4 கீ செயின் வாங்கினேன். எல்லாமே வந்து 50 ருபீஸில் இருந்தது. இது எல்லாமே வந்து 50 ருபீஸ்க்கு வந்து கொடுத்து வாங்குறது ஒர்த் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாஸ் பாட்டிலில் இருக்குது. பட் நம்ம வந்து ஒழுங்காக வந்து வச்சுக்கணும் இதை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த உடன் கோம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் மேலே வைக்கிறதுக்கு, அப்புறம் ஊதுவத்தி ஸ்டாண்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே ஹுட்டில் இருந்தது. நல்ல ஹுட்டாக இருந்தது. கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருந்தது. இந்த வந்து அந்த வுட்லேயே இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரியல எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸஸ்லாம் நிறைய இருந்தது. எல்லாமே வந்து ஒரு ரேட்டில் இருந்தது. அந்த பெரிய பர்ஸ் வந்து 200 ருபீஸு. இந்த குட்டி குட்டி இந்த வந்து ஃபோட்டோ கேமரா எடுப்போம் தெரியுமா, நம்ம சின்ன வயசுலலாம் எடுப்போம். இது வந்து 99 ருபீஸு. சாரி இது 100 ருபீஸு. இதுவுமே வந்து நல்லா இருந்தது. எங்கள் தம்பி வந்து ஒன்று வாங்கிக்கிட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவுச்சஸ்லாம் வந்தது. இது எல்லாமே 49 ருபீஸ் தான். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக வந்தது. தட்டுலாம் நிறைய இருந்தது. ஸ்டீல் தட்டு சரி, பிளாஸ்டிக் தட்டு சரி. அந்த நெக்ஸ்ட் இந்த பேன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் நிறையா இருந்தது. நீங்கள் வந்து நியூவாக ஒரு ஹோமுக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கம்மி ரேட்லேயே வந்து நிறைய வாங்கிடலாம். இந்த மாதிரி அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் நாங்கள் நிறைய வாங்கினோம். அண்ட் தேவை இருக்கிறத நம்ம வாங்கிட்டு தேவையில்லாத வாங்காமல் இருந்தால் சரி. இதெல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் வீட்டுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 99 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமானு பார்த்தீங்கன்னா பெரிய ரேட் இந்த கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 350 தான் இருந்து நாங்கள் பார்த்த வரையுமே. நாங்கள் பெரிய கண்டெய்னர் ஒன்று வாங்கினோம், அதனால அது தெரிஞ்சுது எனக்கு. இந்த ஸ்ட்ரெயினர்ஸ்லேயே பெரிய பெரிய ஸ்ட்ரெயினர்ஸும் இருந்தது. நாங்கள் வாங்கினது இது. அப்புறமா வந்து வேறு எதனா இருக்கா பார்க்கும்போது இந்த ஸ்டாண்ட்ஸில் வந்து 150 ருபீஸு. அப்புறம் கட்டிங் போர்ட்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எங்கள் அம்மா வாங்கி தரல, வாங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்த கட்டிங் போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. 300 ருபீஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வுடன் வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு. இந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 280 நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டெயினர்ஸ்லாம் இருந்தது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பலகாரம்லாம் சுட்டா போட்டு வைப்பாங்க தெரியுமா, அந்த ஆயில் ஸ்டெயின் பண்ணுற பாத்திரம். இதுவுமே வந்து 99 ருபீஸ் ஒன்று இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். அப்புறம் வந்து 200 ருபீஸில் இருந்தது. இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு தனி ரேட்லேருந்து. சின்ன பிளேட்ஸ்லாம் வந்து 40 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பெரிய பிளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்லேயே முடிஞ்சிருச்சு. அண்ட் எல்லாமே கொஞ்சம் பார்த்து வாங்கணும்னு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச வேல் இருந்தது. நான் வாங்கலான்னு பார்த்தேன், பட் அது இப்போதைக்கு வாங்கினா அப்புறம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சாய்பாபா சிலை, இந்த மாதிரி சாமி சிலைலாம் நிறைய இருந்தது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. வேல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு. பெரிய வேல் வந்து 350 ருபீஸு. சின்ன வேல் இருக்குது, அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 ருபீஸ்லேயே இருந்தது. இந்த பிளேட்ஸ்லாம் கூட வந்து ஒரு 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு மெயினாக பிடிச்ச கரண்டிலாம் நிறைய இருந்தது. அந்த கரண்டி எல்லாமே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. 20-30 ருபீஸில் இருக்கிறதுலாம் இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னு வந்து அங்கே பார்த்து வந்து 30 ருபீஸ், இது வந்து 10 ருபீஸு. ஐ திங்க் இதில் ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த உடன் ஸ்பூன்ஸு, நார்மல் ஸ்பூன்ஸ் எல்லாமே நல்ல ரேட்டில் இருந்தது. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு
போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக போனோம். சொல்லுங்க. இப்போ எக்ஸிபிஷன் வந்தாலும் இந்த பால்கோவா சாப்பிடாம பால்கோவா. நெக்ஸ்ட் வந்து இந்த கடைக்கு போனோம். இந்த கடையில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ரேட்ஸ் எல்லாமே கம்மியாக இருந்தது. ஸ்டேஷ்னரிஸும் இருந்தது. இங்கே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுலாம் நிறைய இருந்து பொட்டு கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்து இங்கே வந்து கம்மியாகவே இருந்தது ரேட்ஸ் எல்லாமே. பட் ப்ராடக்டோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குவாலிட்டியுமே இருக்குது. பட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த கடையில் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த கடையில் வந்து அஃபோர்டபுளாகவே இருந்தது. அண்ட் எல்லாமே வந்து நல்லாவும் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் 50 ருபீஸ் மோஸ்ட்டாக நான் பார்த்த வரையுமே வந்து 50 ருபீஸ்லேயே வந்து ரேட் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்னே சொல்ல முடியாது. ஒரு 40, 50 அந்த மாதிரி ரேட்ஸில் தான் இருந்தது. இந்த பொருட்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8 வரையும் இருக்குன்ட்டு எனக்கு சொன்னாங்க. அண்ட் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா இந்த மார்ச் 8க்குள்ளே போயிடுங்க. அண்ட் ரொம்ப சாரி இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக போட்டேன் நான். அண்ட் எப்பயோ நான் போனேன் இந்த பொருட்காட்சிக்கு. பட் வந்து வீடியோ லேட்டாக போட்டதுக்கு சாரி. அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கேருந்து கொஞ்சம் வாங்கினோம். இங்கேருந்து ஒரு 4 கிளிப் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் 4 கிளிப் வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் மறந்துட்டேன். டக்கு டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோமா, அதனால் மறந்துட்டோம். இந்த கிளிப் எல்லாமே வந்து 40 ருபீஸு, அப்புறம் 30 ருபீஸு, நெக்ஸ்ட் அது பக்கத்தில் இருக்கலாம் 20 ருபீஸ் தான் போட்டு இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் போட்டு இருந்தது. எல்லாமே வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு இதான் வாங்கினோம். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2, 3 வாங்கினேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நிறைய கிளிப்ஸ் இருந்தது, இயரிங்ஸ் இருந்தது, அப்புறம் இந்த செயின் செட்ஸ் இருந்தது. அண்ட் நான் இந்த கிளிப்பு வாங்கலாமா வேணாமான்னு பார்த்துனேன்னா அதை போட்டால் வந்து தலையில் வந்து அப்படியே கம் வந்து ஒட்டிக்கும். அதனால் அதை நான் வாங்கலை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கலெக்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேண்ட்ஸு, இந்த பேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கையில் போடுற பேண்ட்ஸும் இருந்தது. அண்ட் சின்ன சின்ன பசங்களுக்கு போடுற பேண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸ்கின் கேர் பண்ணும்போது இந்த தலையெல்லாம் போட்டு பண்ணுவாங்களா, அது எல்லாமும் இருந்தது இங்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க போடுற பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இருந்து இதெல்லாம் வந்து 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன சின்ன கம்பல் எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷ்மெலோ மேலே இந்த டிப் பண்ணி கொடுத்தாங்க சாக்லேட். இது வாங்கினோம். இது வந்து 99 ருபீஸு. பட் ஒர்த் இல்லை. சின்ன பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம். இப்போ போகிற கடை வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் கடை. எப்போ வந்தாலுமே இந்த கடைக்கு நான் போகாமல் வர மாட்டேன். ஏன்னா இந்த கடையில் வந்து ஒரு சிலதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ரேட்ஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா 60, 40, 100 ருபீஸு எல்லாமே நல்ல ரேட்ஸ்லையுமே இருக்கும். பெரிய பெரிய இடத்துல மட்டும் 150 அந்த மாதிரி ரேட்ஸ் இருந்தது. அப்புறம் பவுல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிளில் நல்லா டிசைன் டிசைனாக வைக்கிற பவுல்ஸ் எல்லாமே வந்து 150 ருபீஸ்லேருந்து பெரிய பெரிய பவுல்ஸ்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான் இது. இது நம்ம இந்த தண்ணிலாம் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இதை. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கலாம் பார்த்தேன் எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள்னால நான் வாங்கலை. நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து 40 ருபீஸ் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஷுவராக தெரியல. பட் இதெல்லாம் 30 ருபீஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல இது. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 30 ருபீஸ் அது கன்ஃபார்மாக தெரியும். பக்கத்தில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு. இது வந்து நாங்கள் ஒரு 2 வாங்கினோம். என்ன ஒன்றா இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போகிறீங்கன்னா ஜிபே கண்டிப்பாக ஒர்க்கே ஆகாது எங்கேயுமே. பிகாஸ் அது வந்து சிக்னல் கிடைக்காத இடம் போல். பட் எங்கே நம்ம பண்ண முடியும், ஜிபே பண்ண முடியும். பட் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கையில் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இது நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த தடவை ரொம்ப இது பண்ணிட்டேன் கேஷ் எடுத்துகிட்டு போகாமல். பட் வந்து ஜிபே கொஞ்சம் இடத்துல ஒர்க் ஆச்சு, ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லறை எடுத்துகிட்டு போங்க, சேஞ்சஸ் நிறைய எடுத்துகிட்டு போங்க. இப்போ 500 கொடுத்தீங்கன்னா வேணா நீங்கள் கிளம்புங்க எங்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த கடையில் அப்படி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜிபே ட்ரை பண்ணோம். அப்புறமா ஒர்க் ஆகலை. அப்புறம் நாங்கள் ரொம்ப வந்து ஆசையாக வாங்கின பிளேட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டு வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியில் இருந்து. பட் வந்து நீங்கள் எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும். ஒரு சிலதான் வந்து உடஞ்சிருக்கு, ஒரு சிலர் நல்லா இருக்கு. அதனால் நீங்கள் உடஞ்சிருக்கிறத பார்த்து உடஞ்சிருக்கா இல்லையா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கணும். இதெல்லாம் வந்து 20 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வாங்கலாம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே 30 ருபீஸு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 20 ருபீஸு. இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. பட் வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். அவ்வளோதான் 20 ருபீஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்து வாங்கணும். பிகாஸ் ஒரு சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் நிறையவே இருந்தது. அண்ட் இந்த கப்ஸ்லாம் பாருங்கள் 20 ருபீஸ். இதெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இந்த பிளேட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே 20 ருபீஸ் தான். நிறைய வந்து இங்கே நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்கன்னா ஹாண்டட் ஹவுஸும் இருந்தது. இந்த ஹாண்டட் ஹவுஸ்ல வந்து போலான்னு பார்த்தோம். பட் செம்ம கூட்டம். டிக்கெட் வாங்குறதுக்கே வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு. அதனால நான் வந்து போல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ன் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் இருக்கிறது பார்த்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, அவதார் வந்து போட்டிருக்காங்க ஷோ. பட் அது உள்ள எப்படி இருக்கும்னு தெரியல. என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹80 நான் கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட் ரொம்ப மேண்டட்டரியான கடை. எப்போ போனாலும் நெக்ஸ்ட் ஃபேவரட் மேண்டட்டரியான கடை இந்த காலிஃப்ளவர் வந்து பொரிக்கிற மசாலா வாங்குறேன். ரொம்பவே நல்லாருக்கும். அண்ட் எப்பவுமே நாங்க இது வாங்குவோம். 2 டப்பா வாங்குவோம். அண்ட் அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா வேற நம்ம நார்மலா வீட்ல போடுறது தான் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவங்க வந்து குடுக்கும்போது பாவக்கால குடுப்பாங்க. அப்புறமா மில் மேக்கர்ல குடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர்ல குடுப்பாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 100 கிராம்ஸ் இருக்கு. அது 250 கிராம்ஸ். 100 கிராம்ஸ் வந்து ₹50, 250 கிராம்ஸ் ₹100க்கு வித்திருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த பானை கடைக்கு வந்தோம். இதுவும் வந்து நாங்க லாஸ்ட் இயர் கூட நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் லிங்க்ல குடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் இயர் வந்து இங்க சட்டிலாம் வாங்குனோம். அதுவுமே நல்லா இருந்தது. பட் இந்த தடவ வந்து ரொம்ப ரேட்டு. நெக்ஸ்ட் ரொம்ப ட்ரெண்டிங்கான ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அப்புறம் வாட்டர் ட்ராப் பேங்கிள்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து ₹150 சொல்லியிருந்தாங்க. அண்ட் வாட்டர் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து ₹89 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி இல்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் குடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வளையல்லாம் வேணும் அப்படின்னா, அவங்க கொரியரும் பண்ணுவாங்க. இந்த வளையல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நான் வந்து இதுல 2 செட் வாங்குனேன். பார்த்தீங்கன்னா, வளையலோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த புக் ஷாப். இந்த புக் ஷாப்ல இருந்து வந்து ஒரு 2 புக் வாங்குனேன். எந்த புக் எடுத்தாலுமே ₹200 தான். நெக்ஸ்ட் வந்து நாங்க போற கடை வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர் காட்டன்னு. இது வந்து எப்பவுமே நாங்க போவோம். அங்க இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க. எப்படின்னா, வருஷம் வருஷம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ஸ்லயே இருக்கும். நீங்க வந்து ஒரு ₹100, ₹50, ₹60 எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு சிலது வந்து த்ரிஃப்ட்டும் இருக்கும். ஒரு சிலது வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நியூ ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும். அந்த டேமேஜ் எல்லாம் வந்து இது மாரி பண்ணி போடுறாங்க அவங்க சேல்ல. ₹150க்கு ஒரு சூப்பரான வந்து பேண்ட் எடுத்திருந்தேன். ரொம்பவே அது நல்ல குவாலிட்டில இருந்து. அது நியூ கிளாத் வேற. அண்ட் நெறைய வந்து வெஸ்டர்ன் டைப்ஸ் இருக்கும். வெஸ்டர்ன் போடுறவங்களா இருந்தா நல்லாருக்கும். நான் வந்து இதுல இங்க இருந்து ஒரு டாப் ஒண்ணு எடுத்திருந்தேன். அப்புறம் ஒரு ஷர்ட் ஒண்ணு எடுத்திருந்தேன். டாப் வந்து எனக்கு, ஷர்ட் வந்து என்னோட தங்கச்சிக்கு வந்து எடுத்திருந்தேன். இந்த பேண்ட் தான் நான் சொல்றேன். இது வந்து ₹150 செம்ம வொர்த்தான பேண்ட். இதுவுமே நான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் தூரமா இந்த டெல்லி அப்பளம் போயிட்டு, அங்க போயிட்டு இந்த அப்பளம்லாம் சாப்பிட்டு, இங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர் கார்டன் இருக்கு. அங்க வந்து மேட்ச்லாம் கம்மி ரேட்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் போயிருந்தேன் பொருட்காட்சிக்கு. இந்த மெர்மைட் ஷோ போட்டிருந்ததுனால. ஸோ அங்க போய் பார்க்கறதுக்கு போனேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹120. நான் வந்து அவதாரோட சேர்த்து போயிருந்ததுனால, தனியா போணும்னா ₹80. நல்ல ஒரு காம்போ ஆஃபர்ல நீங்க போலாம். அண்ட் மெர்மைட் ஷோ செம்ம வொர்த்தா இருந்தது. அவதாருமே கொஞ்சம் நல்லா இருந்தது. நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்துட்டு.
நெக்ஸ்ட் அவள் தான் எல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஹாய், எங்களோட லுக் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கலாம், உங்களுக்கு காமிக்கிறோம். செம்ம அட்ராக்டிவா இருக்கு. இங்க ஒரு போட்டோ எடுக்கலாம். நிக்கிறேன், இது பண்ணு, பேசு. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேன். நான் நினச்சது எல்லாமே வாங்கிட்டேன். ஆமாம் கைஸ், அண்ட் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் நிறைய வாங்கியிருக்கோம், அதெல்லாம் வந்து நான் வீட்டில் போயிட்டு காமிக்கிறேன். அண்ட் எங்கள் சித்தி அப்புறம் இந்த சித்திலாம் என்னென்ன வாங்கியிருக்காங்களும் காமிக்கிறேன். நான் மோஸ்ட்டாக வந்து நிறைய வாங்கல ஃப்ரெண்ட்ஸ், போய் ஜாடி தான் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஜாடி சமையலே சேர்த்து தெரியாது, உப்பு ஜாடி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சித்தி இன்னொரு உப்பு ஜாடி வாங்கினாங்க. ஸோ என்ன பண்ண நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட அவங்க தர மாட்டேன் சொன்னாங்க, பாட்டா அவங்க எனக்கு கொடுத்துருவாங்க. இந்த பெரியமா மாதிரி கிடையாது, அவங்க நல்லா பெருமாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லவங்களாம் போகிறாங்க பாருங்க, அவங்க தான் வந்து போகிறாங்க பாருங்க, நல்லா இந்த சைடு இட்டுன்னு போவாங்க. பூமி இந்த கிளையும் கூட வரதுனால பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டோம். என்னோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும் அண்ட் வீடியோவில் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முடிச்சுட்டு இங்கே பெரியவங்க இருக்காங்களே அவங்கலாம் கால் வலிக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடு எடுத்துன்னு வருவாங்க. பார்த்தா இந்த சைடு எடுத்துன்னு வந்துட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்க்காய் கடையில் வந்து ஊர்க்காய் வாங்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் நவீனா. எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க.